ஆளுநர் அவர்கள் கொடுத்த விளக்கத்தை சட்டமன்றத்தில் முதல்வர் பேசாமல் இருக்கும்போதே தெரிது அவர் பேசினதெல்லாம் உண்மைதான்னு அப்படின்னு ஒருத்தவங்க பேசியிருக்கிறாங்க. பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவங்க தான் சட்டமன்றத்திலிருந்து வெளில வந்ததுக்கு அப்புறமா செய்தியாளர்களை சந்திச்சப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆளுநர் லோக் பவன் மக்கள் மாளிகை இருக்கேன், அந்த மக்கள் மாளிகையிலிருந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார். என்னான்னு, நான் ஏன் சட்டமன்றத்தில் இந்த மாதிரிலாம் பேசலை, ஏன் ஆளுநர் உரையை புறக்கணிச்சேன் அப்படிங்கிறத பற்றி அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார். எல்லாமே மாறா இருந்துச்சு, சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிச்சு, போதைப்பொருள் பழக்கம் அதிகமாகிடுச்சு. இப்படிலாம் இருக்கும்போது இதை ஆளுநர் உரையில் மென்ஷன் பண்ணாமல் ஆகா ஓகோன்னு சொல்லியிருந்தாங்களா, அதெல்லாம் நம்மளால் படிக்க முடியாதுல்ல அப்படின்ற மாதிரி ஒரு விளக்கம் கொடுத்துருப்பார் போல். இந்த விளக்கத்தை ஏற்க மறுத்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆளுநரை பற்றி என்ன பேசினார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அந்த மாதிரி அவர் கொடுத்த விளக்கத்தை சட்டமன்றத்தில் தெளிவாக விளக்கி சொல்லாமல் முதல்வர் புறக்கணித்து போனதை பற்றி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி புறக்கணிச்சுட்டு போனான்றா, ஆளுநர் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு தானே நினைக்க தோணுது, அப்படித்தானப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறாங்க வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள். மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் அவருடைய லோக் பவன் அறிக்கை வாயிலாக எதனாலெல்லாம் இந்த உரையை நான் படிக்கவில்லை என்று குறிப்பிட்ட காரணங்களுக்கான தெளிவான விளக்கம் என்பது நம்முடைய முதல்வர் அவர்களிடமிருந்து வரப்பெறவில்லை. ஆக இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிப்பது, போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் மற்றும் தமிழகத்தில் தொழில் முதலீடுகளை பற்றிய தெளிவான விளக்கம், இவற்றிற்கெல்லாமே ஆளுநருடைய எந்த கேள்விக்கும் ஒரு சரியான பதில் இல்லாத சூழலில் ஆளுநர் அவர்கள் குறிப்பிட்டது உண்மை என்றே கருத்த தோன்றுகிறது. அதுக்கு அடுத்தது திராவிட மாடல் 2.0 வரப்போகுது அப்படின்னு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருந்தாரு. ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நாங்கள் தான்டா ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி கேள்வி கேட்டாங்க. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாரு, அவங்க தான் ஜெயிக்க போகிறதா சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டப்ப அதுக்கு வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மக்கள் எல்லாம் வெறுப்பில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தோல்வி வரப்போகுதுன்றது நல்லா தெரிஞ்சு போச்சு, ஆனால் அதை மாற்றுறதுக்காகவும் மறைக்கிறதுக்காகவும் தான் இந்த திராவிட மாடல் 2.0 அப்படிங்கிற புதிய மேட்டரை கையில் எடுத்துருக்கிறாங்க. மக்கள் கிட்ட அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அது வாய்ப்பில்லை ராஜா அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள். நான் இப்போ சொன்ன மாதிரி தான் மக்கள் தெளிவாக முடிவெடுத்து விட்டார்கள். அதனால அதை அந்த உண்மையை அவர்களால் ஜீர்ணிக்க முடியாமல் நாங்க தான் வருவோம்னு பேசுறதுக்காக இந்த 2.0 அப்படிங்கிற ஒரு புது விஷயத்தை மக்கள் முன்பாக வைக்கிறாங்க.